ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020ல ரிலீஸ் ஆன மெமரிஸ்ட்ன்ற ஒரு தாறுமாறான ஃபேண்டசி டிடெக்டிவ் சீரிஸோட 5வது எபிசோட தான் பார்க்க போறோம். முதல் 4 எபிசோட் வீடியோட லிங்க் கச்சச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் மேல கார்டு ரெண்டுலயும் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. 4 எபிசோட கடந்துட்டோம். உங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க, நானுமே எபிசோட் பை எபிசோடா தான் பாக்குறேன். அப்படி 5வது எபிசோட் பார்த்ததுல நாளெல்லாம் சும்மா ஜுஜிபி போலங்க. சும்மா நாச்சுக்கு அதுல கதைய ஆரம்பிச்சு கொண்டு வந்துட்டு இந்த எபிசோட்ல தான் மாசு மேல மாசு, ட்விஸ்டுக்குள்ள ட்விஸ்ட், கதைக்குள்ள கதைன்னு கலவரமே பண்ணி வச்சிருக்காங்க. சோ போன எபிசோடோட எண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல. ட்ரூத்ன்ற ஒரு பெரிய ட்ரஸ்டோட லீடரா மட்டும் இல்லாம ஒரு ஆன்மீக கும்பலோட லீடராகவும் இருக்கக்கூடிய ஒருத்தவர் தான் ஹேமர் சீரியல் கில்லரா இருப்பாருன்னு ஹீரோவும் நம்பி மத்தவங்களையும் நம்ப வச்சாரு. ஆனா எண்டிங்ல அந்த ஆளையே வேற எவனோ ஒருத்தவன் போட்டான். அதுலயும் அட்வென்ச்சர் ஆஃப் த பியூட்டி என்னன்னா, கொலை நடந்தப்போ அங்க 20-30 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. ஆனா யாரோட மெமரிலையும் கொலை நடந்தப்போ என்னாச்சோ அது மட்டும் ஞாபகம் இல்ல. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, கொலை நடந்தப்போ அவங்க மூளையில பதிஞ்ச விஷயங்களை மட்டும் யாரோ வேணும்னே அழிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா ஹீரோ மாதிரியே சூப்பர் பவர் இருக்க இன்னொரு ஆள் உருவாகி அவன் தான் கில்லரா இருப்பானோ அப்படின்ற டவுட்டோட எபிசோட முடிச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்களேன். 5வது எபிசோடுக்குள்ள அஞ்சாம நுழைஞ்சா காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு நைட் டைம்ல அவ ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிக்கிட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ திடுக்குன்னு அந்த பொண்ணுக்கு முன்னால ஒருத்தவன் கிராஸ் ஆகி நடந்து போக அவன் மூஞ்செல்லாம் நமக்கு காட்டல. என்ன அவன் சடனா வந்ததுல பொண்ணு பயந்துடுறா. அதோட காலேஜ் பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசுறான்னா, நான் என் அம்மா கிட்ட படிச்சு சொல்லிட்டேன்டி. அந்த ஆளையே காலையில இருந்து கொலகாரன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த ஆள் நடத்துற பிரேயருக்கு என்ன ஏமா கூப்பிடுறேன்னு எங்க அம்மா எங்கேயாச்சும் கேக்குறாங்களா? அந்த ஆள் என்னமோ கடவுள் மாதிரியும் அவர் மேல பழி போட்டு அவரை அசுத்தப்படுத்திட்டாங்கன்ற மாதிரியும் பிரேயர் நடத்தியே ஆகணும், நீ வான்னு வம்படியா நிக்கிறாங்க. எனக்கு அந்த ஆளை பார்க்கணும்னாலே பயமா இருக்குடி இப்படின்னு பேசிக்கிட்டே காலேஜ் பொண்ணு ஒரு பில்டிங்க்கு போனதும் அங்க அந்த பொண்ணோட அம்மாவும் இருக்காங்க. இவ்வளவு பயத்தோட பொண்ணு எங்கடா போயிருக்கான்னு பார்த்தா லீடர் அவரோட 20 சீடர்களை வச்சு நடத்துற பிரேயருக்கு. காலேஜ் பொண்ணுக்கு அங்க இருக்க விருப்பமே இல்ல. ஏதோ அம்மா சொல்றாங்களே சரின்னு முட்டி போட்டு உக்காடுறா. அப்புறம் நல்லா ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச ஐஸ் குச்சி மாதிரியே இருக்கான்ல லீடர். அந்த ஆளு பொண்ணுங்களை அப்படி பண்றான் இப்படி பண்றான் கொலை பண்றான்னு பழி மேல பழியா விழுந்தும் இவன் இன்னும் திருந்தவே இல்லைங்க. பிரேயர் பண்றன்ற பேர்ல முட்டி போட்டு உக்காந்தால காலேஜ் பொண்ணு. அவளை சுத்தி சுத்தி நடந்துட்டு இருந்தவன் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி கையை தொட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறான். இதுல அவ அப்படியே கூனி குறுகி தலையை குனிறாளா. குனிஞ்சவ தான் ரொம்ப நேரமா கண்ணை மூடி இப்படியும் அப்படியும் ஆடிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அவ மூஞ்சில ரத்தம் தெரிச்ச மாதிரியான கரை. இவ உட்பட அங்க மீதி இருக்க எல்லாருமே இவ கண்டிஷன்ல தான் இருந்திருக்காங்க போல. ஒரு வழியா நிதானத்துக்கு வராங்க. முன்னால லீடர் போனமா கிடக்குறான். பாடிக்கு பக்கத்திலேயே மர்டர் வெப்பனான சுத்தியும் இருக்கு. இப்படிதாங்க லீடரோட கொலை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின் இங்க வந்து ஹீரோ விட்னஸோட மெமரி எல்லாம் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் கொலை நடந்தப்போ அவங்க மூளையில இருக்கிறத மட்டும் யாரோ எரேஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வந்து ஒருவேளை சூப்பர் பவர் இருக்க ஆள் தான் இந்த கொலையை பண்ணிருப்பானோன்னு சந்தேகமும் வருதா. உடனே ஹீரோயின் ஹீரோ பக்கம் திரும்புறா. ஹீரோவுக்கு ஏற்கனவே சூப்பர் பவர் இருக்கு. பத்தாக்குறைக்கு போன எபிசோட ஆரம்பிக்கும் போதே தக்காளி உனக்கு ஏன் கையால தாண்டா சாவு அப்படின்னு ஹீரோ லீடருக்கு மிரட்டெல்லாம் விட்டாருல்ல. அப்ப ஹீரோயினும் பக்கத்துலயே தானே இருந்தா. அதை வச்சு ஹீரோயின் ஹீரோ மேல சந்தேகப்படுறா. ஐ தோடா அதோ பாரு ஆலமரம், இதோ பாரு இம்சோருன்ற கதையா இருக்கே. இது ஒன்னு புரிஞ்சுக்கமா, எனக்கு மக்களோட மெமரியை ஸ்கேன் பண்ற பவர் தான் இருக்கு. மெமரியை டெலிட் பண்ற சூப்பர் பவர்லாம் என்கிட்ட இல்ல. போனா போதே ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா கத்தியை என் பக்கமே திருப்புற பாத்தியா நீ? ஆளை உர்றிங் கொய்யாலன்னு ஹீரோ ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு. ஆனா இன்னமும் ஹீரோயினோட சந்தேகம் ஹீரோ மேலதான். சோ ஹீரோ போய் ஒரு டீம்மேட் வந்ததும், ஏண்டா நேத்து நைட்டு முழுக்க ஹீரோ வீட்டுல தான் இருந்தானா, உனக்கு நல்லா தெரியுமான்னு ஹீரோயின் கேக்குறா. நம்ம சொல்றது என்ன மேடம், நேத்து ஹீரோ கோர்ட்ல பேசின பேச்சுக்கு நைட்டு முழுக்க ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டமே ஹீரோ வீட்டு முன்னாலதான் இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாம ஹீரோ எப்படி மேடம் வெளியே வந்திருப்பான் இப்படின்னு டீம்மேட் சொல்லியும் இல்ல எனக்கு நம்பிக்கை வரல, கொஞ்சம் அதை பத்தி நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போயிட்டு இருந்த ஹீரோ எதர்ச்சியா ஒரு ரூமுக்குள்ள இருக்க ஒரு பெயிண்டிங்கை பார்த்து ஸ்டன் ஆகி நின்னுறாரு. அது ஒரு ஏஞ்சல் கையில சுத்திய வச்சுக்கிட்டு கீழே யாரையோ மிதிச்சு கொலை பண்ற மாதிரி இருக்கு. இத பார்த்ததும் அப்பப்போ 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக் ஹீரோவுக்கு ஞாபகம் வரும்ல. அதாங்க ரத்தம் தெறிக்க ஒரு பொண்ணை சுத்தியாலேயே அடிச்சு அவனை கொல்றான். பொண்ணுக்கு பக்கத்திலேயே அந்த பொண்ணோட பையனும் அம்மா அம்மான்னு அழுத மேனிக்கே படுத்திருப்பானே. அந்த பிளாஷ்பேக்ல கில்லர் மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கான். சோ அவன் மூஞ்சி சரியா தெரியல. ஆனா கில்லர் கையில சுத்தியோட அந்த பொண்ணு கழுத்துல காலை வச்சு நிக்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல பாக்குற அந்த போஸும் இப்ப பெயிண்டிங்ல பாத்துட்டு இருக்க இந்த போஸும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்த கணக்கா ஒரே மாதிரி இருக்குங்க. இத பார்த்து ஹீரோ ஸ்டன் ஆகி நிக்கும் போதே இங்க எபிசோட் தலைப்பை போட்டு அடுத்த சீனுக்கு போனா டிபார்ட்மெண்ட்ல கமிஷனர்
கமிஷனர் தலைமையில ஒரு மீட்டிங் நடக்குது. லீடரை கொன்னது யாரு? சூப்பர் பவர் இருக்க ஒரு ஆளா இல்ல சாதாரண சைக்கோவான்னு கேட்டு. இதுல சீஃப்ன்ற ஒரு ஆளுக்கு ஏற்கனவே ஹீரோயின் மேல காண்டு. கேஸ் சம்பந்தமா நம்ம கிட்ட எதையும் கேட்க மாட்டானுங்க, எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்டே விட்டானுங்கன்னு. இதை இன்னும் அதிகமாக்குற மாதிரி கமிஷனர் மீட்டிங்ல சீஃப கண்டுக்கவே இல்லைங்க. எல்லா கேள்வியையும் ஹீரோயின் தான் கேக்குறாரு. நீ என்னமா நினைக்கிற? இத சூப்பர் பவர் இருக்கவன் தான் பண்ணிருப்பானா அப்படின்னு கமிஷனர் கேட்க, சார் நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா யோசிச்சு பார்த்தா இந்த கேஸ்ல நிறைய பாயிண்ட் இருக்கு சார். ஒக்காம்ஸ் ரேசர்ன்ற ஒரு தியரி சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா அந்த தியரி சொல்றது என்னன்னா, ஒரு கேஸ்ல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல விசாரிச்சா ஒன்னு ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போகும். சோ மண்டை காஞ்சிரும், கேஸ் காம்ப்ளிகேட் ஆயிடும், சால்வ் பண்றது கஷ்டம். அதனால 1000 பாயிண்ட் முன்னால இருந்தாலும் அதுல எது சிம்பிளான பாயிண்டோ முதல்ல அதை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுன்றதுதான் ஒக்காம்ஸ் ரேசரோட ரூல். இதை தான் சார் நான் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு சூப்பர் பவர் இருக்க ஆள் தான் கில்லரான்ற ஆங்கிள் தான் என் விசாரணை போகுதுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ ஏற்கனவே ஒரு தலைவலி இருக்கிறது பத்தல, புதுசா சூப்பர் பவர் இருக்க இன்னொருத்தன் வந்திருக்கான் இப்படின்னு கமிஷனர் விளையாட்டா கேட்டா, எனக்கு ரெண்டாவது ஆள் இருக்க மாதிரி தோணல சார், நான் இன்னும் அதை பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேனே அப்படின்னு ஹீரோயின் சொன்னதோட, சரி சரி சட்டு புட்டுன்னு ஆக வேண்டிய வேலையை பாருங்க, நீங்க பாட்டுக்கு ஜவ்வாழ்க்க கூடாது, 3 நாள் தான் டைம், அதுக்குள்ள கேஸ் முடிவுக்கு வரணும், புரியுதுல்ல அப்படின்னு பேசி கமிஷனர் எல்லாரையும் அனுப்புனாலும் ஹீரோயினை மட்டும் அனுப்பாம தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. நல்லா சைல்டுஹுட் ஜெண்டா பொம்மை மாதிரியே இருக்கான்ல சீஃப். இதுவுமே அந்த ஆள ஒரு காண்ட் ஆகுது. இருந்தும் அவர் போயிடுறாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் இக்கு வச்சா இல்லையா, எனக்கு என்னமோ சூப்பர் பவர் இருக்க ஆளுங்க 2 பேர் இருக்காங்கன்ற மாதிரி தோணலன்னு. அதை பத்தி பேசதான் கமிஷனர் ஹீரோயினை உட்கார வச்சிருக்காரு. ஏமா அப்படி சொல்றேன்னு கேட்டதும், சார் நம்ம கூடவே தான் ஒருத்தர் இருக்கானே சார் ஹீரோ, எனக்கு அவன் மேலதான் சார் டவுட்டா இருக்கு, அதுக்குதான் அப்படி சொன்னேன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த சீரியல் கில்லிங் கேஸ முதல் முறையா அவன் கையில கொடுக்கும்போது இத பத்தி ஹீரோவுக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோன்னு சொன்னேன். நான் ஏன் அவன் மேல அவ்வளவு சந்தேகப்படுறேன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா நீ? அவன்கிட்ட இருக்க சூப்பர் பவரால தாமா அவன் பாட்டுக்கு போலீஸ்ல சேர்ந்து கேஸ் மேல கேஸையா சால்வ் பண்றான். இப்படி எல்லா கேஸையும் அவனே சால்வ் பண்ணிட்டா இங்க இருக்க 1,12,000 போலீஸ்காரங்களுக்கும் என்ன வேலை? போக போக போலீஸ் போர்ஸே வேணாம், அவன் ஒருத்தவனே போதுன்னு மக்களே முடிவெடுத்துருவாங்க. அதை நினைச்சுதான் நான் அவனை எதுலயுமே சேர்க்கறது இல்ல. இப்ப அவன் மேலே சந்தேகம் சொல்லிட்டல்ல, எதுவா இருந்தாலும் தைரியமா ஆக்ஷன் எடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அதுக்கு உதவியா அந்த ஃபைல் இருக்கான்னு பாருன்னு இந்த ஆள் ஆனா ஊனானா இன்டெலிஜென்ஸ் ஆளுங்கள்ட்ட சொல்லி யாரை பத்தின டீடைலாச்சும் தூக்கிட்டு வந்துடுறாருங்க. அப்படி இப்ப இவர் தூக்கிட்டு வந்திருக்கிறது ஹீரோவை பத்தின கான்ஃபிடென்ஷியலான ஃபைல். இந்த ஃபைல்ல இருக்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதுல ஹீரோவோட 7 வயசுக்கு அப்புறம் தான் ஹீரோ எங்கெல்லாம் வளர்ந்தாரு, என்ன வேலையெல்லாம் பண்ணாருன்ற தகவல் இருக்கு. அதுக்கு முன்னால ஹீரோவோட பாஸ்ட் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஸ்டில் மர்மம். இனிமேல் ஹீரோயின் தான் அதை தோண்டி துருவி கண்டுபிடிக்கணும். அதை கமிஷனர் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பிளாஷ்பேக். டாங் பேக்குன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. அங்க ஒரு பையன் சேர்ல உட்காந்துருக்கான். யாரு? அடிக்கடி ஹீரோ 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக்க பாக்குறாரு. அதுல ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்கல்ல, அவனே தான். எதை நினைச்சு பயந்து போய் உட்காந்துருக்கானோ, சேர்ல தனியா உட்காந்துருந்தவன் விட்டத்தை பார்த்த மேனிக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தனியாவே உட்காந்துருக்கான். ஸ்டேஷன் மாஸ்டருக்கே டவுட் ஆயிடுது, ஏன் இந்த பையன் எவ்வளவு நேரமா இங்க இருக்கான்ட்டு. சோ அந்த பையன் கிட்ட போயிட்ட, யாரா தம்பி நீ, எங்க இருந்து வந்திருக்க, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேள்வி கேட்ட அடுத்த செகண்டே அந்த பையன் சரிஞ்சு கீழே விழறான். அப்படியே அவன் கண்ணுக்கு க்ளோஸ் அப்ப வச்சு இப்போ பிரசன்ட்ல ஹீரோவோட கண்ணுல இருந்து வைட் ஆங்கிள் வராங்க. இதுலயே கன்ஃபார்மா தெரியுது இல்ல அந்த பையன் தான் ஹீரோன்னு. ஆக இப்ப ஹீரோ நின்னுட்டு இருக்காரு லீடரோட இடத்துல, இவர் பார்த்த பெயிண்டிங்க்கு முன்னால. கூடவே சீனியர் ஜூனியர் 2 பேரும் இருக்காங்க. அங்க வேலை செய்யற ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த பெயிண்டிங் எப்போ இங்க வந்துச்சு, எத்தனை நாளா இருக்குன்றத பத்தி விசாரிச்சா, அதிக நாள்லாம் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாலதான் இந்த பெயிண்டிங் வந்திருக்கு. அதுவும் இந்த பெயிண்டிங்கை யார் அனுப்புனாங்கன்னே தெரியல. கொரியர் வண்டியில பெயிண்டிங் வந்திருக்கு. அதுல ஃப்ரம் அட்ரஸ்லாம் இல்ல. சரி யாரோ லீடரோட விசுவாசி அனுப்பியிருப்பாங்க போல அப்படின்னு எடுத்துட்டு வந்து இந்த ரூம்ல மாறிட்டாங்க. லீடருக்கு என்னவோ இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சு போச்சு போலங்க. ஒரு நாள் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து இந்த பெயிண்டிங்க அவ்வளோ ஆசையா ஒரு திருப்தியோட பாத்துட்டு இருந்ததா. இப்ப ஹீரோ கிட்ட பேசுறவன் சொல்லிட்டு கூடவே ஒரு தரமான ட்விஸ்டையும் கொடுக்கறான். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த பெயிண்டிங் எங்க எடுத்துட்டு வந்து மாட்டும் போது பெயிண்டிங் இந்த மாதிரி இல்லையே, பெயிண்டிங்ல இப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இப்ப இருக்க போட்டோல ஏஞ்சலோட கையில சுத்தி வச்சிருக்காங்கல்ல, ஆனா நான் பெயிண்டிங்கை பிரிக்கும் போது அவங்களோட கையில பிளேடு தாங்க இருந்துச்சு. எப்படி இது மாறுச்சுன்னு தெரியலையேன்னு இவஞ்சருக்காக ஹீரோ பாயிண்ட புடிச்சிடுறாரு. கரெக்ட் தான், அப்போ இந்த பெயிண்டிங் அனுப்புனது கில்லரா தான் இருக்கணும். பெயிண்டிங் அனுப்பும் போது ஏஞ்சலோட கையில பிளேடு இருக்க மாதிரி பிளேடு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிட்டு நேத்து லீடரை கொலை பண்ண இங்க வந்தான்ல, போற போக்குல அவன் ஒட்டின பிளேடு ஸ்டிக்கரை பிரிச்சிருக்கான். அதுக்கு பின்னால சுத்தி இருந்திருக்கு. அதை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஆனா எதுக்காக கில்லர் இதெல்லாம் பண்ணணும்?
அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே இங்க ஹீரோயின் கிட்ட வந்தா. தோ இப்ப நம்ம போன சீன்ல ஒரு பிளாஷ்பேக் பார்த்தோம்ல, ஹீரோ டாங் பேக்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்திருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கு 7 வயசு. 7 வயசுக்கு முன்னால ஹீரோ யாரு, எங்க இருந்தாரு, அவரோட பேர் என்னன்னு தெரியல. அவர் எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைச்சாரோ அதையே ஹீரோவோட பேரா வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பெருசா எதுவும் பண்ணல. தன்னோட 20வது வயசுல தான் தனக்கு இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு வெளியே சொல்லி ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டாரு. ஹீரோவுக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு தெரிஞ்சதும் ஏகப்பட்ட ரிசர்ச் சென்டர் கம்பெனிஸ் எல்லாம் நாங்க உனக்கு மாசம் இத்தனை லட்சம் கொடுக்கறோம், எங்கள்கிட்ட வேலைக்கு வந்துடலாம் ஏகபோகமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆனா அது எதுவுமே வேணாம், நான் போலீஸா தான் ஆக போறேன். நான் போலீஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு பர்சனல் காரணம் இருக்குன்னு ஹீரோ இன்டர்வியூல எல்லாம் சொன்னதை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அவன் நினைச்சிருந்தா அவன் பவரை வச்சு என்னென்னமோ பண்ணிருக்கலாம். ஏன் போலீஸ் ஆகணும்னு நினைச்சான்றது முதல் கேள்வியா? சரி, இதை அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு லீடரோட கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு முழுக்க ஹீரோ வீட்ல தான் இருந்தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, வெளியே தான் ஒரே ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டமா இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருக்க கேமரால ஃபுல் ஃபோக்கஸும் ஹீரோவோட வீட்டு மேல தான். சோ அந்த ஃபுட்டேஜ் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோ, சீனியர், ஜூனியர் 3 பேரும் இந்த பெயிண்டிங் எந்த கொரியர் மூலமா வந்துச்சுன்றத பத்தி பேசிக்கிட்டே நடந்து வரப்போ எபிசோட ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு காலேஜ் பொண்ணை காட்டினாங்கல்ல. அவ குறுக்க வந்து பெயிண்டிங் டெலிவரி ஆகும்போது அது எந்த கொரியர் வேன்ல வந்துச்சோ நான் அதை பார்த்தனே அப்படின்னு ஆஜராவரா. ஆச்சோ செல்லா குட்டி, இங்க வா, பார்த்தல்ல அந்த வண்டியோட நம்பரை மட்டும் சொல்ல அப்படின்னு சீனியர் கேக்குறாரு. அடடா, வண்டி நம்பரை நான் பார்க்கலையே, ஆனா வண்டிக்கு மேல பெருசா ஒரு போன் நம்பர் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். இருந்தும் பார்த்ததை மறந்துட்டேன். வேணும்னா உங்க நண்பர்கிட்ட சொல்லி என்ன மெமரி ஸ்கேனிங் பண்ணி அதை கண்டுபிடிக்க சொல்லுங்களேன் அப்படின்னு காலேஜ் பொண்ணு வழிஞ்சுக்கிட்டே, இன்னொன்னு நான் இதுக்கு ஒத்துக்கணும்னா எனக்கு ஒரு ஆளோட போன் நம்பரும் வேணும்னு கேட்க, ஏன் நம்பரியாமா கேட்கறேன்னு சீனியருக்கு ஒரு ஆர்வம். ஏயோ நல்லா தொப்ப விழுந்த தொட்டி மீன் மாதிரி இருந்துகிட்டு இந்த வயசுல அந்த பொண்ணு நம்பர் எதிர்பார்க்கிறியே, அநியாயம் இல்ல? அவ ஏன் நம்பரை கேக்குறாயா அப்படின்னு ஜூனியருக்கு ஒரு பெருமை. டேய், நான் உங்க 2 பேர் நம்பரையுமே கேட்கலடா, அவர் நம்பர் தான்டா கேட்டேன் அப்படின்னு அதே ஜொல்லோட ஹீரோ கையை நீட்ட இங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட போனா நைட்டு முழுக்க ஹீரோவோட வீட்டை ஃபோக்கஸ் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ்ல ஒரு விஷயம் மாட்டுதுங்க. நைட் ஒரு 12 மணி இருக்கும். ஹீரோ வீட்டுல எரிஞ்ச லைட்டு அப்படியே தான் இருக்கு. ஹீரோ இருக்கிறது 3வது மாடி. பட் திடீர்னு 4வது மாடியில, அதுதான் லாஸ்ட், அதுக்கு மேல மொட்டை மாடி. 4வது மாடியோட படிக்கட்டுல யாராச்சும் நடந்து போனா அங்க மோஷன் சென்சார் லைட் இருக்கு. யாராச்சும் நடந்து போனாலே ஆட்டோமேட்டிக்கா எரியும். அது 12 மணிக்கு ஒரு தடவை எரிஞ்சிருக்கு, திரும்ப 4 மணிக்கு ஒரு தடவை எரிஞ்சிருக்கு. சோ ஹீரோ வாசல் வழியா வெளியே போனாதானே ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும் ஹீரோ வெளியே போயிருக்காருன்னு. ஒருவேளை ஹீரோ மாடிக்கு போய் ரூஃப் டாப் வழியா ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு எகிரி தப்பிச்சு 4 மணி நேரத்துல ஏன் போயிட்டு லீடரை கொலை பண்ணிட்டு திரும்ப வந்துடக் கூடாது அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும் போதே இங்க ஹீரோ காலேஜ் பொண்ணுகிட்ட நம்பர்லாம் தர முடியாது, வேணும்னா கூட நின்னு 1-2 போட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவ போட்டோ எடுத்துட்டு இருக்க. அவ ஒரு தடவை தொடும் போதே ஹீரோ மெமரியை ஸ்கேன் பண்ணி எந்த கொரியர் மூலியமா பெயிண்டிங் இங்க வந்துச்சுன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. இதோட இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டு மொட்டை மாடிக்கு போன ஹீரோயின் நைட்டு சொன்னா அதே தியரியை தான் இங்க அப்ளை பண்ணி பாக்குறா. ஹீரோ ரூஃப் டாப்புக்கு வந்து இந்த பில்டிங்ல இருந்து ஆப்போசிட் பில்டிங்க்கு எகிரி குதிச்சு கீழே வந்திருந்தா கீழே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் யாருக்கும் ஹீரோ மேலேயே பறந்ததுனால அவர் பில்டிங் விட்டு பில்டிங் மாறிட்டாருன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அவன் கொலை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்றா. பட் அவ கூட இருக்க டீம்மேட்ஸே அதை ஒத்துக்க மாட்டாங்க. எதிரி காப்பே ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றானா பாருங்களேன். மேடம், நாங்க இதை சொல்றதுனால ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றோம்லாம் நினைக்காதீங்க. பட் நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பில்டிங் டு அந்த பில்டிங் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. ஹீரோ எகிரி குதிக்கும் போது லைட்டா ஸ்லிப்பா இருந்தாலும் அம்பிட்டு தான். அவன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தப்பிச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்ன போது சாத்தியமே இல்லைன்னு தோணுது மேடம் அப்படின்னு இவங்க பேச்ச போடும்போது இங்க வந்த ஹீரோயினோட டீம்மேட் ஒருத்தவன் நேத்து நைட்டு லீடர் கொல்லப்படும் போது அங்க ஒரு 20 பேர் சாட்சியா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க போல. அதோட ரிசல்ட் எடுத்துட்டு வரான். சாட்சியோட பிளட்ல ஸ்லீப்பிங் கேஸ் கலந்துருக்காங்க. என்னங்கடா இது? அப்படி பார்த்தா இங்க சூப்பர் பவருக்கு வேலையே இல்லையே. ஸ்லீப்பிங் கேஸ் கொடுத்ததுனால லீடர் கொல்லப்படும் போது இவங்க எல்லாருமே மயக்க நிலைமைக்கு போயிருப்பாங்க. சோ இது சூப்பர் பவர் இல்லாத சாதாரண சைக்கோ பண்ண வேலையா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்றா. இருக்கட்டும் இருக்கட்டும், ரிசல்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்கும் இதுல சூப்பர் பவர் சம்பந்தப்பட்டிருக்குன்ற பாயிண்ட ஓப்பன்லே வைப்போம் அப்படின்னு அதையே தான் புடிச்சிட்டு இருக்கா. எப்படியோ இது முடிஞ்சு போன எபிசோட்ல ஹீரோ மயக்கமானதும் ஒரு லேடி டாக்டர் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கல்ல. ஹீரோயின் அவங்கள மீட் பண்ணி ஹீரோ சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தகவலை கேக்குறா. அது எப்படி ஒரு பேஷண்ட்டை பத்தின தகவலெல்லாம் அவளை ஈஸியா சொல்லிட முடியும்? முடியாது. நான் மட்டுமா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்? ஹீரோவை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்றது எல்லா டாக்டருக்கும் வரும். எத்தனையோ டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்கள யாரையாச்சும் கேளுங்க, என்ன விட்டுருங்கன்னு டாக்டர் மறுக்கவே, ஆமா டாக்டர், நான் ஹீரோ மேல சந்தேகப்பட்டு அவனை பத்தின தகவல்லாம் கேக்குறேன்ல, அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் டாக்டர். நீங்க ஒரு தடவை ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவன் டேஞ்சரான ஆளா இருக்க வாய்ப்புண்டுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதுதான் ஹீரோ மேல என்ன சந்தேகப்பட வைக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. கமிஷனர் ஹீரோ பத்தின ஃபைல ஹீரோயின் கிட்ட கொடுத்தாரு. அதுல இருக்க ஒரு தகவலை தான் இப்ப ஹீரோயின் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போறா.
அதுல பெட்ல படுத்துட்டு இருந்த ஹீரோ சடனா பெட்டை விட்டு இறங்கி கையில ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு படிக்கட்டை நோக்கி நடந்து போறாரு. படிக்கட்டு வரைக்கும் தான் கேமரா இருக்கு, அதுக்கப்புறம் கேமரா இல்ல. சோ ஹீரோ 1 மணி நேரமா படிக்கட்டுல என்ன பண்ணாருன்னே தெரியலையா. அதுக்கப்புறம் ஒரு கம்பவுண்டர் தான் படிக்கட்டுல செவுத்துக்கு முட்டு கொடுத்து நின்னுட்டு இருந்த ஹீரோவை கண்டுபிடிச்சு கீழே கூட்டிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கம்பவுண்டர் ஹீரோவை எந்த இடத்துல கண்டுபிடிச்சாரோ அங்க போய் பார்க்கும்போது ஹீரோ தான் பெட்டை விட்டு இறங்கும் போதே கையில பென்சில் எடுத்துட்டு வந்தாரே. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்னு செவுத்துல பென்சிலால என்னமோ வரைஞ்சிருக்காரு போலங்க. ஹீரோயின் போகும்போது ஹீரோ வரைஞ்சது செவுத்துல தான் இருக்கு. பார்க்க ஒரு குடுவ மாதிரியான ஷேப்ல இருக்குங்க. ஆனா இது எதையுமே ஹீரோ நிதானத்துல பண்ண மாதிரி தெரியல. இதை ஹீரோயின் கண்டுபிடிக்க இன்னொரு பக்கம் ஹீரோ லீடரோட இடத்துக்கு யாரு பெயிண்டிங் டெலிவரி பண்ணானோ அவனை பிடிச்சி யாரா இந்த பெயிண்டிங் அவங்க கிட்ட கொடுத்ததுன்னு விசாரிச்சா, சத்தியமா நான் மூஞ்ச பாக்கலங்க, நான் வீட்டுக்கு வெளியே ஒரு பெயிண்டிங் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போயிட்டு நான் சொல்ற இடத்துல டெலிவரி பண்ணிடு, அதுலயும் குறிப்பா இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி டொனேஷன் கொடுத்து பேர் வாங்குறதெல்லாம் பிடிக்காது. சோ அதுல என்னோட ஃப்ரம் அட்ரஸ்லாம் இல்ல, பெயிண்டிங் எடுத்துக்கிட்டு நான் அனுப்புற ஜிபிஎஸ் லொகேஷன்ல போய் அதை சேர்த்துரு அப்படின்னு யாரோ சொல்ல போய் தான் டெலிவரி மேன் பெயிண்டிங் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருக்கான். சரி எந்த இடத்துல இருந்தா பெயிண்டிங் எடுத்துன்னு கேட்டா, ஒரு வில்லாக்கு வெளியே இருந்துன்னு இவன் சொல்ல வண்டி ஸ்ட்ரைட்டா வில்லாக்கு போகுது. அங்க அந்த ஒரு வில்லா மட்டும் இல்ல, பக்கத்துலயே ஏகப்பட்ட வில்லாஸ் இருக்கு. வில்லாஸ்னா பணக்காரங்களா வெக்கேஷனுக்கு வந்து தங்குவாங்கல்ல, பெரிய பெரிய வீடு அந்த மாதிரி. அதுல டெலிவரி மேன் எந்த வில்லாவை சொன்னானோ வாசலுக்கு போனா கதவு திறந்தே இருக்கு. ஹீரோ சீனியர் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு ரணகலமான ட்விஸ்டுங்க. கத்தியால குத்த போற மாதிரி கையாலேயே வரைஞ்ச ஒரு டிராயிங். அதுக்கு பக்கத்துல காஞ்சி கருவாடாகி ஒரு பொண்ணு போனமா கிடக்குறா. உடம்புல சதையெல்லாம் எலும்போட ஒட்டி போயிருக்கு. டேபிள்ல உட்காந்த மேனிக்கே செத்து போயிருக்கா. அப்படியே கீழே டேபிளுக்கு அடியில குனிஞ்சு பார்த்தா அவ எங்கேயும் நவர முடியாத மாதிரி கால்ல சங்கிலியை போட்டு கட்டியிருக்காங்க. பக்கத்துல ஒரு மெத்தனால் பாட்டிலும் இருக்குங்க. அதோட டேபிள் மேல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதுல செத்த பொண்ணோட ரத்தத்தாலேயே 16669-19 நம்பரையும் கொலை பண்ணவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இன்னொரு பயங்கரமான மேட்டர் சொல்லட்டுங்களா? இப்ப நம்ம ஒரு டிராயிங்க பார்த்தோம்ல, கூடி போட்ட ஒருத்தவன் முட்டி போட்டுட்டு இருக்க ஒருத்தவனை கத்தியால குத்துற மாதிரி, இதே மாதிரி இன்னொரு டிராயிங்கும் இருக்கு. பட் அதை சுத்தி ஹாஸ்பிட்டல் செவுத்துல ஹீரோ குடுவ மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சு வச்சாருல்ல, அந்த ஷேப்புக்குள்ள இந்த டிராயிங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. வக்காலி அது எப்ப டிராயிங்கன்னு முறக்குத்தலா இருக்கா. இதோட செத்த பொண்ணோட டீடைல பார்த்தா நம்ம ஆல்ரெடி 5வது விக்டிம் வரைக்கும் பேர் வச்சிட்டோமா, 6வது லீடர் நம்ம தான் அவனுக்கு பேர் வச்சிட்டோமே. சோ இந்த பொண்ணோட பேரை நம்ம 6வது விக்டிம்னே வச்சுப்போம். இவளுக்கு 30 வயசு ஆகுது. அதை ஜூனியர் சொல்லும் போதே இங்க என்ன நடந்திருக்கும்ன்றத பார்த்த விஷயங்களை வச்சே ஹீரோ சொல்றாரு. கில்லர் இந்த பொண்ணோட காலில் சங்கிலியை கட்டி போட்டு வலுக்கட்டாயமா இந்த பொண்ணை டிராயிங் வரைய வச்சிருக்கான். குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இவளுக்கு கொடுக்கல. நடுவுல தண்ணி வேணும்னு அந்த பொண்ணு கேட்கும்போது மெத்தனால் பாட்டில அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கான். அச்சோ பாவம், இவ்வளவு கொடூரமா இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கானே அப்படின்னு சீனியருக்கு மனசெல்லாம் தவிக்குது. ஜி நல்லா வீங்கி போன விட்டில் பூச்சி மாதிரி இருந்துகிட்டு யாரை பார்த்தாலும் நீ ஃபீல் பண்ணுவ. நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் இந்த பொண்ணு ஒர்த்து இல்ல. சாதாரண ஆளா இவ? இது வரைக்கும் சரக்க போட்டு 3 ஆக்சிடென்ட்டுக்கு மேல பண்ணிருக்கா தெரியுமா இவ? கடைசியா பண்ண ஆக்சிடென்ட்லாம் குப்பை பொறுக்கிற ஒரு ஃபேமிலியே செத்து போச்சு. இவளுக்கு போய் பரிதாபம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஜூனியர் ஒரு உண்மையை சொல்ற கேப்ல ஹீரோயின் தான் அப்பையில இருந்து ஹீரோ மேல சந்தேகப்பட்டு இருக்கால. சோ ஹீரோ எங்கெல்லாம் போறாருன்றத ஆள் விட்டு பார்க்க சொல்லியிருக்கா. ஹீரோ இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் அவ படைபலத்தோட வந்து பாடியை பார்த்து அவளுமே மெர்சல் ஆகி நிக்கிறா. அடுத்து 6வது விக்டிமை பத்தின முழு தகவலையும் உருவி எடுக்கிறாங்க. இவ 3 ஆக்சிடென்ட் பண்ணியும் ஒரு தடவை கூட ஜெயிலுக்கு போவே இல்லைங்க. எல்லா தடவையும் லாயரை வச்சு தப்பிச்சுட்டான். ஏன்னா அந்த நாட்டோட சட்டம் அப்படி. சரக்கு ஓவர் அடிச்சுட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணா பெரிய பனிஷ்மெண்ட்லாம் இல்ல. செத்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு பணம் ஏதாச்சும் கொடுத்து காம்பன்சேட் பண்ணி வெளியே வந்துடலாம். ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, 3 ஆக்சிடென்ட் பண்ணிட்டாலே. 3வது ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம்லாம் மேட்ரு பெருசாயிடுச்சு. இவ சொந்த ஃபேமிலியே இவளை மதிக்காம வெளியே போன்னு துரத்திட்டாங்க. அப்புறம் மக்களும் இன்டர்நெட்ல இவளை கண்ணா அப்படின்னு கழுவி ஊத்திருக்காங்க. சோ கோவப்பட்ட மக்கள்ல ஒருத்தவங்க கூட தப்பு பண்ண இவளை ரிவெஞ்சுக்காக கொண்டு இருக்கலாம். சரி அது இருக்கட்டும், இவளோட வில்லாவுக்கு அக்கம் பக்கத்து வில்லாலெல்லாம் விசாரிச்சிங்களா? யாராச்சும் இருந்தாங்களான்னு ஹீரோயின் கேட்கும்போது, மேடம் பொதுவா வில்லால வீக்கெண்ட்ல தான் மேடம் வந்து தங்குவாங்க. சோ இப்ப பெருசா யாரும் இல்ல. இவ பக்கத்து வில்லா ஆளை பத்தி நாங்க விசாரிச்சோம். 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் இங்க வர வேண்டியது. ஆனா அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டதுனால 1 வருஷமா அங்க யாருமே இல்ல அப்படின்லாம் டீம்மேட்ஸ் அல்ல. இது வரைக்கும் எதுவுமே பேசாம பொறுமையா உட்காந்துட்டு இருந்த ஹீரோ அதுக்கப்புறம் ஏஞ்சிடுறாரு. என்ன மேடம் விசாரணைன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஓப்பனா என்கிட்ட கேளுங்க, பார்த்து பண்ணிக்கலாம் இப்படின்னு ஆஃபர் கொடுக்கவே நீ ஒரு ஆணையும் புடுங்க வேணான்னு ஹீரோயின் சொல்லிடுறாளா. ஓகே அப்புறம் உங்க விருப்பம், நீங்க தான் அதை நினைச்சு வருத்தப்பட போறீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சீனியர் ஜூனியரோட ஹீரோ வெளியே வந்ததும், என்னப்பா நீ பாட்டுக்கு ஒரு உயரதிகாரின்ற மரியாதையே இல்லாம மட்டும் தட்டி பேசுற, இதெல்லாம் தப்புப்பான்னு சீனியர் அட்வைஸ போட்டதும், அடா அவளை தட்டி விடுங்க, கொலகாரனை பிடிக்கிற வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கல,
நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் கொலகாரனை பிடிச்சு மாஸ் காட்ட போறோம் அப்படின்னு ஹீரோ இன்டர்நெட்ல எதையோ ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. என்னத்தை தான்ப்பா தேடுறேன்னு சீனியர் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட மேரல உற புத்திசாலித்தனம் நமக்கு தெரியுது. கில்லர் நியூஸ் பேப்பர்ல 16669-19 ஒரு நம்பர் எழுதி வச்சிருந்தான்ல, அதுக்கான அர்த்தத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருங்க. எப்படின்னா செத்த 6வது விக்டிமோட வீட்ல டேபிளுக்கு மேல நிறைய இங்கிலீஷ் பேப்பர் தான் இருந்திருக்கு. அப்படின்னா 6வது விக்டிம் இங்கிலீஷ் பேப்பர் தானே படிப்பான்னு அர்த்தம். ஆனா கில்லர் நம்பர் எழுதி வச்சிருந்த பேப்பரோ கொரியன் பேப்பர். சோ கில்லர் என்ன சொல்ல வரான், அவன் எழுதி வச்சிருக்க நம்பர் மூலியமா இந்த கொரியன் பேப்பர்ல ஏதோ ஒரு பக்கத்தை பார்க்க சொல்றான். ஆக அவன் எழுதியிருக்க 16669 அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் தானே, அதைத்தானே பல காப்பியா அடிப்பாங்க. சோ ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்னு 22,000 நியூஸ் பேப்பரை அந்த கம்பெனி வெளியே விட்டுருக்கு. அதுல 16,669வது நியூஸ் பேப்பரா எது வெளியே வந்துச்சோ அந்த நியூஸ் பேப்பர்ல 19வது பக்கத்தை பார்க்க சொல்லி தான் கில்லர் சூசகமா சொல்லியிருக்கான். பேப்பர்ல பேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. அதுல இருக்கிறது ஒரு கிரைம் நடக்கும் போதும் அதுல விக்டிம்னு ஒவ்வொருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல. விக்டிம்னா செத்தவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பா, அவர் கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கான்னு வைங்களேன். இதுல எவனோ ஒருத்தவன் அப்பாவை கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணால என்ன பண்ண முடியும், தனியா வாழ வழி இல்லாம நிர்கதி ஆயிடுவாள்ல. சோ அப்படிப்பட்டவங்களெல்லாம் காப்பாத்த கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு டாக்டர் இன்டர்வியூ கொடுத்து வெளியே வந்த ஆர்டிகல் தாங்க இது. அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னால வெளியே வந்த நியூஸ் பேப்பர் இது. இதை ஏன் கில்லர் பார்க்க வைக்கிறான்லாம் தெரியல. மேபி அப்ப இன்டர்வியூ கொடுத்த டாக்டரை மீட் பண்ணா ஏதாச்சும் தெரியுமேன்னு இந்த 3 பேரும் டாக்டரை தேடி போறாங்க. அப்படியே அந்த பக்கம் 6வது விக்டிமுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவ உடம்புல மெத்தனால் மட்டும் இல்ல, வயிற்றுல நிறைய கல்லுலாம் இருந்திருக்கு. கில்லர் 6வது விக்டிமுக்கு கல்லெல்லாம் கொடுத்து அதையும் வலுக்கட்டாயமா சாப்பிட வச்சிருக்கான். நான் கோவத்துல தான் பண்ணானோ இதுவும் தெரியலங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட டீம்மேட் ஒருத்தன் வந்து, மேடம் 6வது விக்டிமோட ரத்தத்தை வச்சு கில்லர் நியூஸ் பேப்பர்ல ஒரு நம்பர் எழுதினால, அது ஓகே மேடம். ஆனா அங்க தெரிச்சிருந்த ரத்தத்துல 6வது விக்டிமோட ரத்தம் மட்டும் இல்ல மேடம், வேற யாரோ ஒருத்தவங்களோட ரத்தமும் இருக்கு. ஒருவேளை லீடர் 6வது விக்டிம் 2 பேரையும் கொன்னது ஒரே ஆளா இருந்து தெரிச்சிருக்க ரத்தம் லீடரோட ரத்தமா இருக்குன்னு யோசிச்சாலும் இல்ல. ஏன்னா லீடருக்கு முன்னாலேயே 6வது விக்டிமை கொன்னுட்டாங்க. அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு பிளட் சாம்பிள் இருந்திருக்குன்னா கில்லரால கொலை பண்ணப்பட்ட இன்னொரு விக்டிமும் இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிக்கணும். அங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்க ஹீரோ, சீனியர், ஜூனியர் 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்களா. அப்ப சீனியர் ரொம்ப ஃபேக்டான ஒரு டவுட் கேக்குறாருங்க. ஏன்பா தம்பி, கிரைம் சீன்ல நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது, நம்ம அதை தேடி போறோம். ஒருவேளை அது விக்டிம் கொடுத்த க்ளூவா இருந்தா நம்ம கில்லரை தான் பிடிக்க போறோம்ன்றது 100% கேரண்டி. நம்மளோ கில்லர் கொடுத்த க்ளூவலடா தேடி போறோம். அவனே க்ளூ கொடுத்து வா என்ன அரெஸ்ட் பண்ணு நமக்காக வெயிட்டா பண்ணிட்டு இருப்பான். எங்கேயாச்சும் இதை தேடி போய் அங்க நமக்கு ஒரு டிராப்பை செட் பண்ணி வச்சிருக்க போறான்டா, பாத்துடான்னு சீனியர் சொல்ல, அதெல்லாம் நாங்க எல்லா டிராப்பையும் பாப்போங்க, நீங்க கம்முன்னு வாங்க இப்படின்னு ஹீரோ அதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. இதே டைம் 20 வருஷத்துக்கு முன்னால நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் வந்துச்சுல்ல, இன்டர்வியூ கொடுத்த டாக்டரோட வீடியோவை ஜூனியர் எடுத்துறான். மேட்டரெல்லாம் சேம் தான். கிரைம் நடந்து அதனால பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னு இன்டர்வியூல சொன்ன டாக்டர், இப்ப கூட பாருங்க எங்க கிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, அவ அப்பாவை யாரோ அவ கண்ணு முன்னாலேயே கொன்னுட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து அவ வாய் விட்டு பேசுறதே இல்ல. இவளை தனியா விட்டா எப்படி சர்வை பண்ணி வருவா, இவளை பாக்குறது கவர்மெண்டோட பொறுப்பு தானே. இவ மட்டும் இல்ல, இவள மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கவர்மெண்ட் ஆதரவு தரணும் அப்படின்னு டாக்டர் பேசியிருக்க வீடியோவெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் இருக்க இடத்துக்கு 3 பேரும் போக, 20 வருஷத்துக்கு முன்னாலேயே டாக்டருக்கு வயசு அதிகம், இப்ப இன்னும் நல்லா வயசாகி பேச முடியாத கண்டிஷன்ல இருக்காரு. சொல்ல போனா ஹீரோ இல்லாம போயிருந்தா ஹாஸ்பிடல் சைட்ல இருந்து டாக்டரை பார்க்கவே விட்டுருக்க மாட்டாங்க. ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு ஹீரோவோட ஃபேனு. சோ உங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படிங்க, வாங்க நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு 3 பேரும் டாக்டர் முன்னால போய் நிக்கிறாங்க. அவரால் சரியா பேசக்கூட முடியாது. இவர்கிட்ட எங்க இருந்தரா உண்மையா வாங்க போறோம்னு நம்ம ஆளுங்க திருன்னு முழிச்சிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன ஹீரோயின் 6வது விக்டிமோட கிரைம் சீன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நியூஸ் பேப்பர்ல கில்லர் எழுதியிருந்த நம்பருக்கான அர்த்தத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஹீரோயின் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த நம்பர் இதுவா தான் இருக்கும்னு அப்ப ஹீரோவுக்கு வந்த எண்ணம் இப்பதாங்க ஹீரோயினுக்கு வருது. உடனே டீம் ஆளுங்களுக்கு போன் பண்ணி நியூஸ் பேப்பரை செக் பண்ண சொல்லி ஆர்டிகளை கண்டுபிடிச்சிடுறா. அதோட 6வது விக்டிமோட வீட்டுல ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கும். இதே பெயிண்டிங்கோட பக்கத்துல போட்டோ எடுத்து 6வது விக்டிம் அதை சோசியல் மீடியாலயும் அப்லோட் பண்ணிருப்பா. அது ரெண்டையும் பக்கத்துல வச்சு பார்த்தா போட்டோல பெயிண்டிங் நேரா இருக்கு. ஆனா 6வது விக்டிமோட வீட்லயோ பெயிண்டிங் தலைகீழா இருக்கு. எதுக்காக அது தலைகீழா இருக்கணும், அப்ப அதுல என்னமோ ஒண்ணு இருக்கோ அப்படின்னு ஹீரோயினுக்கு உறுத்த ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹீரோ பேச முடியாத டாக்டர் கிட்ட எவ்வளோ நேரமா போராடியும் ஒரு வார்த்தை கூட வாங்க முடியல. ரைட்டு, இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம வெப்பனை கையில எடுத்துட வேண்டியதுதான். அதாவது டாக்டருக்கு மெமரி ஸ்கேனிங் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆனா இந்த நர்ஸ் கூடவே இருக்காளே, இவ போனாதானே என்னமாச்சும் பண்ண முடியும். டேய் ஜூனியர், நல்லா செவுத்துல முளைச்ச சேத்துக்காலா மாதிரி இருந்துகிட்டு
புடிச்ச இடத்துலயே புள்ளையார் மாதிரி நிப்பியாடா, நம்மாச்சும் பண்ணி தொலைடா அப்படின்னு ஹீரோ சொல்லி ஜூனியர் நர்ஸை டைவர்ட் பண்ணி வலிச்சிட்டு போயிடுறான். அடுத்து ஹீரோ ஸ்கேனிங் ஆரம்பிக்கிறாரு. டாக்டருக்குள்ள எவ்வளவோ ஞாபகங்கள் இருக்கும்ல, மொத்தமா ஸ்கேன் பண்ணி அதுல எது தேவையோ அதை பிரிச்சு எடுக்கலாம் டைம் இல்ல. சோ 20 வருஷத்துக்கு முன்னால டாக்டர் இன்டர்வியூ கொடுத்த வீடியோவை ஹீரோ டாக்டருக்கே போட்டு காட்ட, வீடியோவை பார்த்ததும் டாக்டரோட ஞாபகங்கள்லாம் அங்கதானே போகும். சோ ஹீரோ விஷுவல பார்க்கலாம், கரெக்டா இருக்கு. அது இல்லாம டாக்டர் இன்டர்வியூல அப்பாவை பறிகொடுத்த ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தாரே, ட்விஸ்டே அங்கதாங்க. அந்த பொண்ணு எப்ப பாரு அமைதியாவே உட்காந்து ஏதோ ஒரு டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கா. அடிக்கடி எதையோ நினைச்சு பயந்து காதை மூடிக்கிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துடுறா. இப்படி டாக்டரோட மெமரிஸ்ல அந்த பொண்ணு எந்த டிராயிங் வரைஞ்சதை ஹீரோ பார்த்தாரோ அதே டிராயிங் தாங்க கில்லர் 6வது விக்டிம் கிட்ட சொல்லி வலுக்கட்டாயமா வரையப்பட்டு அவ வீட்டுல இருந்த டிராயிங் எதுவுமே மாறல. குடுவ ஷேப்புக்குள்ள ஹூடி போட்ட ஒருத்தவன் முன்னால முட்டி போட்டிருக்க ஆள கத்தியால குத்துற மாதிரியே தான் இந்த டிராயிங்கும் இருக்கு, அந்த டிராயிங்கும் இருக்கு. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னால அப்பாவை பறிகொடுத்த பொண்ணுதான் அந்த கோவத்துல இப்ப வந்து கொலைகளை பண்றாளோ அப்படின்னு ஹீரோ சீனியர் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போதே இவ்வளவு நேரமா வாயை திறக்காமலே இருந்தார்ல டாக்டர், அவர் இப்ப வாயை திறந்து கிம் சோ மீன்ற அந்த பொண்ணோட பேரை சொல்றாரு. இதத்தானையா எதிர்பார்த்தோம், இன்னும் சொல்லியா, வேற என்னெல்லாம் உனக்கு தெரியும், சொல்லு சொல்லுன்னு போட்டு வாங்க. அந்த பொண்ணு கண்ணு முன்னாலேயே அவ அப்பாவை யாரோ கொன்னுட்டாங்கப்பா. அதை பார்த்ததுல இருந்து எப்பெல்லாம் அவ அதை நினைச்சு பயப்படுறாளோ அவளுக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். அப்ப காதை மூடிக்கிட்டு கடவுளை நோக்கி பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவா இப்படின்னு டாக்டர் சொன்னதும் அதோட கிளம்பிடலாம்னு 3 பேரும் கார் பார்க்கிங் வந்தா. அங்க எதிரி காப்பும் இன்னொருத்தவனும் ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு அவங்களோட கார்ல உட்காந்துருக்கானுங்க. ஹீரோவும் அதை பாத்துடுறாரு. இருந்தும் எது காட்டிக்காம, தம்பி ஜூனியர் கார் சாவியை கொடுப்பா கிளம்புவோன்னு சாவியை கேட்டுக்கிட்டே சாவி போடுற இடத்த பாக்குறப்பதான் ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ மை காட், இவ்வளோ நேரமா நம்ம குடுவ ஷேப்புன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, அது குடுவ ஷேப் இல்ல, கதவுல சாவியை போடுறதுக்கு கீ ஹோல் இருக்கும்ல அந்த ஷேப்பு. இந்த ஷேப்புக்குள்ள ஒரு ஆள் இன்னொரு ஆளை கொலை பண்ற மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த பொண்ணு வரைஞ்சிருக்கான்னா அவளோட அப்பாவை கொலை பண்றத நேரா பார்த்தால அது கதவோட கீ ஹோல் வழியா தான் இருக்கும். அதனாலதான் அவ பார்த்தத ஷேப் உட்பட அப்படியே டிராயிங்கா வரைஞ்சிருக்கா. ஆனா இதே டிராயிங்க நம்ம யாரோ ஒரு ஆளோட மெமரியை ஸ்கேன் பண்றப்ப பாத்துருக்கோமே. யாருன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பக்கத்துல இருக்க சீனியரும் கேக்குறாரு, யாரோட மெமரி மூலியமாடா பார்த்தன்னு. எங்க சொல்றான் ஹீரோ, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, மேல இருக்க டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் வந்துருங்க, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு குடுகுடுன்னு எதிரி காப்பு எங்க இருக்கானோ ஹீரோ அங்க போய் அவனுங்க அசந்த டைமா பார்த்து அவனுங்க காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. போற வழியில ஹீரோயினுக்கு தாங்க மாறி மாறி கால் பண்றாரு. அந்த டைம் ஹீரோயின் 6வது விக்டிமோட வீட்டுக்கு வெளியே இருக்கா. ஹீரோ கால் பண்றதெல்லாம் பாக்குறா, ஆனா எடுக்க மாட்றா. ஹீரோயின் தன்னந்தனியா 6வது விக்டிமோட வீட்டுக்குள்ள போக அங்க கீழே ஒரு இடத்துல உடஞ்சு போன கல்லு துண்டெல்லாம் இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோயின் இங்க வந்ததே வீட்டுல ஒரு பெயிண்டிங் தலைகீழா இருக்கு, அது ஏன்னு பார்க்க தானே. பெயிண்டிங் கிட்ட போய் அதுக்கு பின்னால பார்த்தா இந்த வில்லால இருந்து பக்கத்து வில்லாக்கு ஒரு ஆள் போற மாதிரி பெரிய ஓட்டை இருக்குங்க. தைரியமா துப்பாக்கியோட ஹீரோயின் ஓட்டைக்குள்ளேயும் போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப நேரமா ஹீரோயின் கால் பண்ணி எடுக்கலன்னதும் ஹீரோயினோட ஆபீஸ்க்கே கால் பண்ணி, ஏங்க எங்கெங்க போயிருக்கா அவளை நோக்கி ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்குங்க, அதை அவகிட்ட சொல்லணும் எங்கன்னு கேட்கும்போது அவ 6வது விக்டிமோட வீட்டுல இருக்கான்ற விஷயத்த ஸ்டேஷன்ல இருக்க பொண்ணு சொல்றா. சரியா போச்சு, அங்க எங்க போனா அவ? ஐயோ, ஹீரோயின் அங்க வர வைக்க கில்லர் அவளுக்காக வச்ச டிராப்புங்க அது. சீக்கிரம் பேக்கப் டீம் அங்க அனுப்புங்க, நானும் போறேன் அப்படின்னு ஹீரோ 6வது விக்டிமோட வீட்டுக்கு விருட்டுன்னு காரை திருப்ப அங்க வீட்டுக்கு உள்ள இருக்கா இல்லையா ஹீரோயின், சாரி பக்கத்து வில்லாக்குள்ள போனா இல்லையா ஹீரோயின். இந்த வில்லா ஓனருக்கு தானே 1 வருஷத்துக்கு முன்னால ஸ்ட்ரோக் வந்து 1 வருஷமா இங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. உள்ள போன ஹீரோயின் ஒரு சவுத்தை பார்க்கும்போது இந்த ரூமுக்குள்ள போன்ற மாதிரி கில்லர் சவுத்துல ஆரோ மார்க் ஒன்னு வரைஞ்சு வச்சிருக்கான். ஆனா ஹீரோயின் எடுத்ததும் கதவை திறக்கல. கதவோட கீ ஹோல் வழியா உள்ள எட்டி பாக்குறா. பார்த்ததும் பாடி எல்லாம் ஷிவரிங் ஆயிடுது. டபக்குன்னு கையில இருந்த செல்லெல்லாம் கீழே போட்டுடுறா. ஏன்னா கீ ஹோல் வழியா ஹீரோயின் பார்க்கும்போது உள்ள ஒரு ஆள் இன்னொரு ஆளை கொலை பண்ற மாதிரியான 2 பொம்மை இருக்கு. அல்லோட உள்ள போனவ அங்க ஒரு விஷயத்த கவனிச்சு நமக்கு ஒரு வெறியான ட்விஸ்ட கொடுக்கறா. ஹீரோயின் பார்த்த 2மே பொம்மை இல்லங்க, 2மே சாகடிக்கப்பட்ட மனுஷ உடம்புங்க. கில்லர் அதுக்கு மேல ஒயிட் சிமெண்ட் வச்சு பூசிருக்கான் போல. பட் நான் சொன்ன ட்விஸ்ட் இது இல்ல. அது என்ன தெரியுங்களா? ஹீரோயின் 2 பாடிஸ பார்த்ததும் காதுல கைய வச்சுக்கிட்டு கடவுளை நோக்கி பிரேயர் பண்றா. எப்படி 20 வருஷத்துக்கு முன்னால அந்த சின்ன பொண்ணு பிரேயர் பண்ணுவாள்ல அதே மாதிரி. சோ அந்த பொண்ணு தாங்க ஹீரோயின். இதை தெரியப்படுத்திட்டு அப்படியே எபிசோட முடிச்சிடுறாங்க. 5வது எபிசோட பஞ்சு பஞ்சா பறக்க விட்டானுங்கல்ல. பாப்போம் 6வது எபிசோட்ல எப்படியெல்லாம் ஜோரா ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்கன்னு. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.